இப்படி ஒரு ஹிட் சாங்கை கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா ஜேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கேட்கும்போது அந்த ஆல்பம் ரொம்ப ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். இந்த பாட்டை வந்து கம்போஸ் மட்டும் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்டே எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். மை நேம் இஸ் சகிஷ்ணா ஜேவியர். இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது இட்ஸ் சச் அ பிளெஸிங். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து யாராவது இருக்கீங்களா? எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, ஓகே. நோ சார் 2 மைக் வச்சுக்கிறீங்களா? 2 மைக்கு வேணாமா? ஓகே சார், எல்லாமே 2ன்றனால இதுவும் 2ஆ? பாவம் சார். சார் இவங்களெல்லாம் வந்து இல்லை, இந்த ஏதோ ஒரு மயானத்தில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி டார்லிங் பேச வச்சுட்டு அப்புறம் சாங் போடலாமா? இது ஒரு 2 மினிட்ஸ் சார். எல்லாரும் பேசுனீங்க, நானும் பேசுகிறேன். டார்லிங் தேங்க்யூ, டார்லிங் தேங்க்யூ ஸோ மச். அந்த எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசாக பேச வரலைங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்திலே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னை முழுசாக நம்பின 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்கள் 4 பேருமே முழுசாக நம்பின ஒரு ஆளுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எங்கள் கூடயே ஷூட்டிங்லேயே உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரா இல்லைன்னு கூட தெரில. அன்றைக்கி எங்களுக்காக ஷூட்டிங்கை வந்து ஃபுல்லாக ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணார். அவருக்கு தான் இந்த சாங் அழகாக வர்றதுக்கு காரணம் வந்து அவர். அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர், இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ டார்லிங். கொஞ்சம் தலைங்க, இந்த பக்கம் வந்துடுங்க. இல்லை உண்மையிலே சொல்கிறேன் டார்லிங், எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ இங்கே எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோன்னா, இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணலைங்க. நான் ஒரு வேறு ஷூட்டிங் போயிட்டோம், அதனால் நிறைய மீட் பண்ணல. இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி, சரி எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னென்னா, டான்ஸே வராது, ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து முன்னாடி நிற்பான். மாஸ்டர் என்னடா பண்ணுறேன்? இல்லை மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி நீ போய் உட்கார். ஓகே மாஸ்டர். சரி, அந்த ஒரு அது இருக்கணும் தானே? இருக்குல்ல, இருக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. ஆமா, சரி அந்த தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுவுமே தரனால முன்னாடி வந்து நிக்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். இல்ல ஆக்சுவலா இவர் என்ன கூப்பிட்டாருங்க, அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம், ஐயா இது நான் சொல்லியே ஆகும் ஐயா, ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு உக் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிற்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன்னு நானும் பார்த்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ இல்லை என்கிட்ட வேற. இல்ல அது ஏன் தெரியுமாங்க? ஷூலாம் இல்லை, இவங்க நிறைய எல்லாம் பார்த்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்துட்டு இவர் அப்படி என்ன பண்ணுவாரு, இங்க ஷூலாம் போட்டா இவர் என்ன பண்ணுவாருன்னு. ஐயா இப்படிலாம் சொன்னீங்க, அந்த மாதிரி இல்ல, ஷூ இல்ல உண்மையாவே. கார்ல எடுத்துன்னு வரல நீ, அப்புறம் கீழே போய் கார்ல போயிட்டு கார்ல அப்புறம் என்னது இது மாஸ்டர்? அந்த ஸ்டெப் போடுங்க மாஸ்டர் ப்ளீஸ். வாங்க ஸ்டெப் போடுங்க மாஸ்டர். நீயே போடு, நிக்கி போடு. அந்த மாஸ்டர் ஷூ இருக்கு மாஸ்டர். இப்போ சிங்கி சிக்கி சிங் அண்ட் சிங்கி சிக்கி சிக். இப்போ போட மாஸ்டர். பண்ணி விடுங்க. சரி, என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடுனாங்களா, அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா. கீழே விழுந்துருவியா? இல்ல பெண், because girls தேவி இல்ல எனக்கு என்ன ஆசைனா, இந்த சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இதை பண்ணிக்கலாம். சாங் கவரோட ப்ளீஸ் சாங். அவர் கேமராமேன் வேணான்றாரு, அந்த டான்ஸ்லாம் வேணான்றாரு. சொல்லுங்க ப்ரோ, வேணாவா? இவங்களா? சரி சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடக்குமே. என்ன வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீமு, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியட்ல வந்து நாங்கள் ஆடி அதே இடத்துல வந்து அண்ணன் சொல்ல ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஸ்டேஜுமே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஆகாஷ்
ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்தீங்க. மாஸ்டர் என்ன பண்ணாரு உங்களை சொல்லுங்க. ஆக்சுவலாக மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி மன்னிச்சிட்டாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா சேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம். அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போ எங்கள் படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா. நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மலையாளத்தில் பேச போறீங்களா, தமிழா, தெலுங்கா? தமிழா, சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்து சொல்றேன். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் வாங்க. கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்க்கணும். அவருக்கு பணம் மழையா கொட்டணும். கண்டிப்பா திருப்பி நிறைய படம் எடுக்கணும். போயிடக்கூடாது, அவரு விடக்கூடாது. உங்க கையில தான் இருக்கு எல்லாருக்கும். கண்டிப்பா வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. அதோட இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி, இயக்குனர் மற்றும் தொழில் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. ஷாம் நான் ரொம்ப மேடையில் அதிகமாக பேசினது இல்லை. தேங்க்யூ சார். கேமரா தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்போ பேச்சுலர் டிரெக்டர் சதீஷ் சார் வந்திருக்காங்க. ஸோ சார் ப்ளீஸ். மைக் கொடுத்தாலே ரொம்ப பதட்டமாயிரும். தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் சார். நீங்கள் பேசுறதுக்கு தருமானால அந்த காருக்குள்ளே வச்சு அந்த லைட் பண்ணுறதை எப்போ சார் நீங்கள் யோசிச்சீங்க? அது வந்து எனக்கு நடக்கல. கைஸ், சீன் தெரியுதா உங்களுக்கு? சீன் தெரிஞ்சா சத்தம் போடுங்க ப்ளீஸ். இல்ல இவங்க வந்து ப்ளீஸ் சார். அது எப்படியோ யோசிச்சிட்டேன். அதை பற்றி எதுக்கு பேசிட்டு சார் such a wonderful scene சார். such a wonderful scene சார். தேங்க்யூ ஸோ மச். அழைத்ததுக்கு நன்றி. தேவ் தான் என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சாங் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம் எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்கு. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்போ யாருன்னே தெரியாது. நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாறுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்க மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ நாங்கள் ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம். அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்யா பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் அந்த ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்கள் முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெக்கசி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால எனக்கு இதோட லெக்கசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ டீமை எங்களோட கேட்வே ஈவெண்ட்டில் போஸ்ட் பண்ண வச்சதுக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க கிரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும்.
ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அந்த அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்களில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடித்து அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீமில் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரி ஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் ஃபிலிம், ஏன்னா இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. நம்ம யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்தில். அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்தில் அவருக்கான ஒரு இடத்த வந்து இதில் பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் பர்ஃபார்ம். நான் டப்பிங்கில் 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய படமாக இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு ஒரு நிதி ப்ளீஸ் கம் ஹியர் வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர் வாங்க ப்ரோ. இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகரா அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார், ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜன் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதையுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. வேறு யாரை மிஸ் பண்ணேன்? நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 days ஒன்றா ட்ராவல் பண்ணோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்கான், என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபென்டாபிளஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன் அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ. Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். A big thanks to our PRO team, Shiva Satish sir sir and AIM team. Satish and 10 Music Jitesh sir. அவர் இல்லைனா இது வந்து பாசிபிளே கிடையாது. தேங்க்யூ 10 Music for the opportunity. And once again போட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீடியா சயின்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு பிக் தேங்க்ஸ். இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஸோ மீடியாவில் வந்து நிற்கிறதுக்கு இந்த இடம் வந்து பெரிய ஒரு லான்ச் பண்ணுறோம். சப்போர்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.